when the phone rings 24ல பார்த்த சீரிஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எபிசோட் 3 எப்படி இருக்க போகுது, அதோட ஸ்டோரியை பற்றி பேசலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ அவருடைய பர்சனல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மறுபடியும் அந்த 406 மிஸ்டீரியஸ் கால்மே வருது. இந்த முறை இந்த கால் பண்ணுற மேலே அவருக்கு சுத்தமாகவே பயம் போயிடுச்சு. இனிமேல் இதே மாதிரி நான் ஒவ்வொரு முறை கால் அட்டன் பண்ணுறதுக்கும் நீ வெயிட் பண்ணி ஆகணும், வேணா சொல்லு உனக்கு ஒரு எலும்பு தூக்கி போடுறேன்னு ஹீரோ சொல்ல உடனே அந்த மிஸ்டீரியஸ் கைனால அதை டாலரேட்டே பண்ண முடியல. பயங்கரமாக காண்டாகிறான். நீ பேசினதை நினச்சி கூடி சீக்கிரம் வருத்தப்பட போகிறேன். ஒரு பீஸா டெலிவரி இவருடைய ஆஃபீஸை வந்து சேருது. பட் யாருமே ஆர்டர் பண்ணல. என்னடா ஆர்டர் பண்ணாமே பீஸா வந்திருக்கு, அதுவும் பாக்ஸ் வெயிட்டாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. நடந்த பாம் பிளாஸ்ட்டில் லக்கிலி யாருக்கும் சீரியஸாக அடிபடலன்னு சொல்கிறாரு. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பாமோட எக்யூப்மெண்ட்டு ஒழுங்காக வேலை செஞ்சிருக்காது. சார் நீங்கள் இதை பார்த்தே ஆகணும்னு ஒரு ஃபூட்டேஜை காமிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த பீஸா டெலிவரியாக வந்தது வேறு யாரும் இல்லை, ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த சைக்கோ தான். வரும்போது கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த கேமராவை பார்த்து ஹீரோவை மார்க் பண்ணுறான். ஷான் பார்த்தீங்கன்னா பதட்டத்தோட ஃபோன் எடுத்து அவரோட ஒய்ஃப் சேஃபாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறாரு. ஹீஜூ சேஃபாக தான் இருக்காங்கன்னு மெசேஜை பார்த்த உடனே ரிலீஃப் ஆகுறாரு. நீங்கள் இதில் இன்வால்வ் ஆனீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் தான் ப்ராஃபிட் கிடைக்கும், நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அது எப்படி நான் சும்மா இருக்க முடியும், என்னோட ஆஃபீஸ்க்குள்ளேயும் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்கான், ஒர்க்கர்ஸ்க்கும் அடிபட்டுருக்கு. அவருடைய ஐடியா ரிவீல் பண்ணாமல் அந்த சைக்கோவை பிடிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சாகணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயின் ஹீஜூ நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆஃபீஸில் நடந்த பாம் பிளாஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த வாய்ஸை கேட்கும்போது ஃபோன் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம எதுவுமே பண்ணல, இதை யார் பண்ணது, மறுபடியும் அந்த ஹேக்கர் ரிட்டர்ன் ஆகிட்டானோன்ற பதட்டத்தில் உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த பதட்டத்தில் கையில் வச்சிருந்த செராமிக் விசில கீழே போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து சேவன் பார்த்தீங்கன்னா வீடு வந்து சேர்றாரு. பார்க்கும்போதே பயங்கர ஃபியூரியஸாக இருக்காரு. அதுக்கணுமே ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருக்காரு. முதல்ல அந்த ஃபோட்டோ உண்மையான கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது ஹீரோயின் தள்ளி விட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அடிபட்டுருச்சா, யார் இதை பண்ணதுன்னு கேட்கும்போது வேற யார் உன்னை கிட்னாப் பண்ணவந்தான்னு சொல்கிறாரு. ஹீஜோ அந்த ஃபோட்டோவை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. உன்னை அஃபன் பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அவருடைய முடிவை மாற்றிக்கிறாரு. நியூஸை பார்த்து அதிர்ச்சியில் ஒரு செராமிக் கிளாஸை உடச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பீஸ் எல்லாத்தையுமே அவங்களோட கைகளால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட ஃபோன் எனக்கு தேவைப்படுது, அந்த கல்பிரிட்டு உன்னோட ஃபோனை ஹேக் பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்காக செக் பண்ணணும், இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஃபோனை கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஃபோட்டோஸ் இருக்குது இவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குமோன்ற பதட்டத்தில் இவங்களோட அந்த கஸ்டமைஸ்டு ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வேகமாக டெலிட் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணியிருந்த அந்த மிஸ்டீரியஸ் மேனை காமிக்கிறாங்க. ஒரு மீனை கத்தி வச்சு அக்ரெசிவாக வெட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அந்த பாம் பிளாஸ்ட்டை மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜுமே வருது. நீங்கள் அந்த பாம் பிளாஸ்ட்டை பார்த்தீங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு இவன் கேட்கும்போது எல்லாமே ஓகே தான், பட் இந்த மாதிரி மிஷின்ஸை நீ இனிமேல் தனியாக ஹேண்டில் பண்ணாதுன்னு சொல்கிறாரு. எதுக்காக இவங்க சாயனை டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் என்ன, இது எதுவுமே இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட காலேஜ் மேட் சாங்கு ஒர்க்கர் கிட்ட சின்னதாக ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இதுவரை மற்றவங்க யார்ட்டையும் ரிவீல் பண்ணாத மாதிரி ஒரு சீக்ரெட்டை சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது யார்கிட்டையும் சொல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு அதையுமே ஷேர் பண்ணுறாரு. சாங்கு ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்ததா சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஆர்ஃபனேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய மேன்ஷன் ஒன்று இருக்குமா, அந்த மேன்ஷனுக்குள்ளே இருக்க யங் மாஸ்டர் கூட தினமும் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு கொடூரமான விஷயத்தை பார்த்தேன், அது என்னவா இருக்கும்னு சுற்றி இருக்க எல்லாருமே ஆர்வத்தோட வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அலாரம் அடித்த உடனே கோவர்க்கர் பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க. சரி ஓகே, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, எனக்கு வேறு சில பிளான்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாங்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ ஹீஜோட ஃபோனு நம்ம ஹீரோ சாவன் கிட்ட தான் இருக்குது. ஃபோனை எதுக்கு சும்மா வச்சுருக்கணுன்ற எண்ணத்தில் அவங்களுடைய ஃபோனையுமே ஓப்பன் பண்ணி அவங்களுடைய சேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. உங்களை மறுபடியும் மீட் பண்ணதில் சந்தோஷம்னு சொல்லி அவங்க காலேஜில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் சாங்கும் நம்ம ஹீரோயின் ஹீஜுவை ஒரு லஞ்ச் பிளான்காக இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இவருடைய ஆங்கரிங் கோவர்க்கரான யூரி கிட்ட லஞ்ச் சாப்பிட்றதுக்காக சேம் ஹோட்டலில் பிளானையுமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஆஃபீஸை விட்டு கிளம்பி வரும்போது அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பற்றி கேட்டேனே, அது என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அதை நேச்சுரலாகவே என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லைன்னு சாரி சொல்கிறாரு. நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், என்னோட பர்சனல் விஷயத்துக்காக உங்ககிட்ட நிறையா ஒர்க்கு சொல்கிறேன்னு சாவன் சொல்லும்போது மற்ற ஒர்க்கர்ஸை விட்டு என் மேலே ட்ரஸ்ட் இருக்கிறதுனால என் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்க, உங்களை ஒருத்தர் த்ரெட்டனிங் பண்ணால் அவனை கண்டுபிடிக்கிறது எங்களோட கடமைன்னு சொன்ன உடனே சாவன் தோலை தட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. யூரி ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ரிசர்வேஷனுக்காக ஒரு ரூமை கேட்குறாங்க. ரூம் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு மேடம்னு ஒர்க்கர் சொல்ல, சரி ஓகே இந்த டேபிளில் தான் சாப்பிட்டாகணும்னு டேபிள் நெருங்கி போகிறாங்க. சாங்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இன்டர்பிரட்டரை யூரி பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு சாங் சொல்ல. யூரி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இன்றைக்கி எனக்கும் ஒரு லஞ்ச் பிளான் இருக்குது, ஒரு கெஸ்ட்டு கூடிய சீக்கிரம் வர போகிறாங்க, கெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அவரே பார்த்துட்டு இருக்காதீங்க, அவர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார்னு பயங்கரமாக பில்டப்லாம் விட்டுட்டு அவங்களுடைய டேபிளில் போயிட்டு உட்காடுறாங்க. சாங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனோட இருக்கார். யாராவது செலிபிரிட்டி எதுவும் வர போகிறாங்களோன்னு யோசிக்கிறாரு. சாவன் வந்த உடனே நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே வந்து உட்காருங்கன்னு மொத்த ஹோட்டலுமே கேட்குற மாதிரி யூரி கத்துறாங்க. யாடா அதுன்னு நம்ம ஹீஜு பின்னாடி திரும்பி பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக். இவர் இங்கே என்னடா பண்ணுறாருன்னு சொல்லி கீழே குனிஞ்சு அவங்களுடைய முகத்தை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. இவர் பப்ளிக்கில் எல்லாரும் முன்னாடி என் கூட வந்து பேச மாட்டாருன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேரேஜுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அக்கா சிட்டியை விட்டு போன காரணத்தினால அவருடைய தங்கச்சியான நம்ம ஹீஜுவை மேரேஜ் பண்ணியிருப்பாரு. முக்கியமாக அவருடைய ஒய்ஃப் யாருன்ற விஷயம் மற்ற யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுல ரொம்பவே தெளிவாக இருப்பாரு. சர்ப்ரைசிங்லி சோவான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து
க்ரீட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஹீஜுவை முன்னாடியே தெரியுமான்னு கேட்கும்போது அம்பாசிடரோட ஒய்ஃப்மே ஒரு டிசேபிள் பர்சன், அதுக்காக பார்ட்டிக்கு இவங்க தான் ஒரு இன்டர்பிரட்டராக கூட்டு போயிருந்தேன்னு சொல்லியிருப்பாரு. உங்களை ட்ரீட் பண்ணணும்னு நான் முன்னாடி நினச்சிருந்தேன், அதுக்கான சான்ஸ் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்குன்னு. 4 பேருமே இப்போ ஒரே டேபிளில் தான் இருக்காங்க. ஹீரோயின் காலேஜ் ஃப்ரெண்டு சங்கு நம்ம ஹீரோ கிட்ட ஒயினை ஊற்றுறதுக்காக வரும்போது நான் டே டைமில் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய கிளாஸை மூடி வைக்கிறாரு. சுச்சுவேஷன் எம்ப்ராஸ் ஆக வேணான்னு சொல்லி ஹீஜு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளாஸில் ஒயினை வாங்கி குடிக்கிறாங்க. சாப்பிடும்போது ஹீஜுவை சங்கு ரொம்பவே நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அப்செட்டான பேச வச்சுக்கிட்டு நோட் பண்ணுறாரு. அவங்க 2 பேருமே சைன் லாங்குவேஜில் பேசிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நீங்கள் இன்டர்பிரட்டர்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. பதிலுக்கு நான் இன்டர்பிரட்டர்லாம் கிடையாது, நான் ஒரு டாக்டர்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு சங்குவை பார்த்து கேட்க, இல்லை எனக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொல்கிறாரு. சங்குவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் நம்ம மேலே ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரோன்ற மாதிரி யோசிப்பார். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் மீன்னு கேட்க இவர் ஆமன் சொன்ன உடனே அவருமே தப்பாக புரிஞ்சுப்பாரு. சங்கு அண்ட் சாவனுக்கு நடுவில் சுச்சுவேஷன் கொஞ்சம் டென்ஸாக மாறதை நோட் பண்ணிவிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு நம்ம ஹீரோவை கூப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பட் அவருடைய கோவருக்கு யூரி இருக்காங்க. யூரி பார்க்குறதுனால அவங்களுமே இங்கேருந்து நடந்து போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் காலுமே வருது. ஃபோன் பேசிக்கிட்டே அவரும் போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. இங்கே 2 பேருக்கும் நடுவில் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சங்கு கிடையாது, அவரை பற்றி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவனும் உனக்கு நல்லா தெரியுமா, அப்போ என்னை பற்றி உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாருன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கன்ஃபியூஷன் இருக்காங்க. சாவன் இங்கேருந்து கிளம்பி போகும்போது சங்கு கடைசியாக பார்த்துட்டு அவருடைய பிஸ்னஸ் கார்டை வாங்கிட்டு போகிறாரு. சாவன் என்னை அவரோட டைப்புன்னு நினச்சிக்கிட்டாருன்னு சொல்லும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு யூரி சொன்ன உடனே அவங்களுடைய ஒய்ஃப் யாருன்னு தெரியுமான்னு கேட்கும்போது அவருடைய ஒய்ஃப் யாருன்னு இது வரைக்கும் யாருக்குமே கன்ஃபார்மாக தெரியாது. பட் இவங்கள தான் இருக்கணும்னு நம்ம ஹீரோயினோடைய ஸ்டெப் சிஸ்டர் இருக்காங்களே அவங்கள சொல்கிறாங்க. சாவன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா அவருடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு அந்த பிஸ்னஸ் கார்டை கொடுத்து இவரை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது, முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணி வைன்னு சொல்ல சங்குன்னு பேர் ஆச்சரியமாக வாசிக்கும் போது உனக்கு ஏற்கனவே உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இவர் டாக்டர் தான், பட் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுவார். அப்புறம் பொண்ணுங்க மதியில் இவர் ஒரு பாப்புலரான ஆள்னு சொல்லும் போது எனது பாப்புலரான ஆளா, எதுக்கு பொண்ணுங்களுக்கு இவரை போய் பிடிக்க போகுதுன்னு கேட்க அவருடைய ஃபிசிக் தான் சொல்லிட்டு சங்குவுக்கு லைட்டாக ஸ்டிம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அதை கேட்டு சவுன் கொஞ்சம் காண்டாகிறாரு. பதிலுக்கு செக்ரட்டரியும் சரி சார் நான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வைக்கிறேன், நான் இங்கே கிளம்பி போகிறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினை பார்த்து எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. நான் ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்ல என்ன வேணும்னு சொல்லி நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஒரு பியர் வேணும்னு சொன்ன உடனே அதை வாங்குறதுக்காக ஷாப்புக்கு போகிறாரு. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க அந்த மிஸ்ட்ரி ஃபோனை யூஸ் பண்ணி கால் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீஜோட மைண்ட் செட்டு இதுக்கு மேலே நம்ம கால்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. கால் அட்டன் பண்ண உடனே இங்கே பாரு இதுக்கு மேலே நம்ம இது எல்லாத்தையுமே முடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் சாவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆரம்பத்தில் நான் ஹீஜுவை விட்டு போகணும்னு சொல்லி தான் நீ டீல் பேசினேன், அதனால் உனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நீ சொல்லவே இல்லைன்னு கேட்குறேன். ஹேக்கருக்கு இதில் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி அவங்க யோசிச்சு வச்சிருக்கணும். பட் அவங்க இது வரைக்கும் எதுவுமே யோசிக்கல. இந்த கேள்வி கேட்ட உடனே அவங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. இங்கே பாரு நீ ஒரு பாம் பிளாஸ்ட்லாம் அட்டன் பண்ணியிருக்க, நீ ஒரு கேவலமான கிரிமினல், என்ன நடந்தால் நான் ஹீஜுவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ஆரம்பத்தில் நம்ம செத்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுன்னு சொல்லியிருந்தான். இப்போ என்னடா புதுசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீஜு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. வீடு வந்து சேர்ந்த உடனே அந்த பியர் எடுத்து கொடுக்குறாரு. அவங்களும் எடுத்து கேஷுவலாக குடிக்கிறாங்க. உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா ஃபோன் காலில் தான் பேசணும், எப்படி திடீர்னு வரவருக்கு டைவர்ஸை பற்றி சொல்கிறாருன்னு யோசிக்கிறாங்க. யாராவது உன்னை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறேன். நம்ம மேலே இருக்க பாஸ்ட்னால தான் இப்படி சொல்கிறாருன்னு யோசிக்கும் போது டைவர்ஸ்லாம் கொடுத்தா என்னோட நேம் கெட்டு போயிடும், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விரும்பலை, அதனால தான் டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. வழக்கத்துக்கு மாற நம்ம ஹீஜுடைய ரூமில் போய் தூங்குறாரு. சாவன் லைட் ஆஃப் பண்ணி தூங்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோயினை சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க. எதுக்காக அங்கே நின்றுக்கிட்டு இருக்க, வந்து தூங்கு, நான் என்ன உன்னை கடிக்க போகிறேன்னு கேட்குறாரு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல, அந்த மாதிரி நினச்சிருந்தா நான் எப்போயோ பண்ணியிருப்பேன். நம்ம இத்தனை வருஷமாக இதே வீட்டில் தான் இருக்கோம்னு சொல்லும்போது அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க. சரி ஓகே புரியுது, உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு நினச்சேன்னா நீ வந்து தூங்க வேணான்னு சொன்ன உடனே அவங்களுமே பெட்டில் வந்து படுக்கிறாங்க. அவனுக்கு என்னோட பர்சனல் ஆஃபீஸ் அட்ரஸ் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. வீடுன்றது மட்டும் நமக்கு 100% சேஃப்லாம் கிடையாது. குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீஜு அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மாவோட இருக்காங்க. அதட்டத்தோட அழுதுகிட்டேன், ஹீஜு உனக்கு உடம்புல எந்த அடியும் படலை, ஆனால் நீ இந்த சமயத்தில் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இருக்க 2 பசங்களில் ஒரு பையன் இறந்துட்டாரு அண்ட் இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணுக்குமே காது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்தால் தான் சேர்மேன் இறக்கப்படுவார், அப்போ தான் நம்ம 2 பேருமே இந்த வீட்டிலே இருக்க முடியும், அதனால் இனிமேல் நீ எப்போவுமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா நீங்க கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே ஹீரோயின் பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சங்குன்ற ஒருத்தர் நமக்கு காம்படிஷனாக வந்திருக்கான், நம்மளும் கொஞ்சம் ஃபிசிக்கலாக டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீஜுடைய அப்பாவை நர்சிங் ஹோமில் இருக்கிற ஒர்க்கரே எப்பவும் போல் வாக்கிங் கூட்டு போயிட்டு அவனுடைய அப்பாவால் நடக்க முடியாது, அதனால் வீல் சேரில் வச்சு கூட்டு போயிட்டுருக்காங்க. இது 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கரு அவங்க அப்பா வாங்கி நிப்பாட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு வித்தியாசமாக கேப்லாம் போட்டு இவங்க அப்பாவை பின்னாடி இருந்து அப்ரோச் பண்ணுறான். யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சாவனுடைய டவுன்ஃபாலை எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஹேக்கர் தான். அந்த வீல் சேரை அப்படியே மெல்ல தள்ளிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அப்பா என்ன வீடியோ கால்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த வாய்ஸு கேட்டவுடனே தெரிஞ்சிருது இவங்களை கிட்னாப் பண்ண அந்த ஒருத்தன் தானே. அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்ற பயத்தில் நம்ம ஹீரோயின் இப்போ உறைஞ்சி போயிருக்காங்க. என்னோடய ஃபோனை நீங்கள் தானே வச்சுருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபோனை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னு. அந்த ஃபோனை நேற்று நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிங்க, அந்த ஃபோனை வச்சு நீ சாவனை மிரட்டிக்கிட்டு இருக்க, அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறான். ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்க, நீ பதில் சொல்லலைன்னா இப்போ நான் அந்த ஃபோனை வாங்குறதுக்கு வீட்டுக்கு வருவேன்னு சொல்கிறான்.
நான் டைவர்ஸ் வாங்கணுன்ற எண்ணத்தில் தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணேன். இதை கேட்டு அவன் பயங்கரமாக சிரிக்கிறான். அன்றைக்கி அவன் ஃபோனில் பேசுகிறது கேட்டு யாராக இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுத்திருப்பாங்க. இனிமேல் அந்த ஃபோனை நீயே வச்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கோல் தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இனிமேல் அடிக்கடி கால் பண்ணி அந்த சாவனை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு ஒரு க்ளோத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஏன்னான்னு பார்த்தா ஹியூமனுடைய டீத் வந்து அப்படியே உடஞ்சி போயிருக்கு. அதை பார்த்தவொடனே அவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ஒருவேளை நம்ம அப்பாவை தான் இப்படி கொடுமைப்படுத்திட்டானோன்னு அவங்க எதுவுமே இமேஜின் பண்ண முடியாமல் இருக்காங்க. அப்படியே பதறி அடித்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. வந்து பார்த்தா அவங்களோட அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே சேஃபாக தான் இருக்காரு. அந்த டீத் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கானது தான். உண்மையாகவே உங்கள் அப்பா அவன் டார்ச்சர்லாம் பண்ணல. அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஹீஜு கிட்டே யாரையோ கூப்பிட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு தான் நமக்கு புரியலை. போலீஸு இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம ஹீஜு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அந்த போலீஸ்காரில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இல்லாமல் அந்த ரேடியோ கொஞ்சம் வெயிடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் டைமாக நம்ம ஹீரோனை கிட்னாப் பண்ணும்போது அந்த ரேடியோ சிக்னல்லாம் அப்படியே மாறும் பார்த்தீங்களா. அதே மாதிரி பிஹேவ் பண்ணும்போது நம்ம ஹீரோனுக்கு அந்த பல இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக அவங்க அப்பா வச்சு பிளாக்மெயில் பண்ணி வீடியோ கால் பண்ணியிருப்பான் இல்லையா, அது எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே சடனாக ஸ்டேக் ஆகுது. உடனே காரை நிப்பாட்ட சொல்கிறாங்க. ஹீஜு பயங்கரமாக சஃபோகேட் ஆகுறாங்க. காரை நிப்பாட்டின உடனே வெளியே வந்து கதறி அழுகிறாங்க. ஏன் என்னோடய சைடில் யாருமே சப்போர்ட்டாக நிற்க மாட்டாங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு தன்னை கேட்டுக்கிறாங்க. அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பதட்டத்தில் கன்ஃபியூஷனோட நிற்கிறாங்க. திடீர்னு சைரன் சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இவங்களை நோக்கி வராங்க. எதுக்காக போலீஸ் ஃபோர்ஸ் நம்மளை நோக்கி வராங்க, நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணலையேன்னு அவங்க கன்ஃபியூஷனில் தன்னை பார்த்துக்கிறாங்க. அப்படியே பிஜிஎம்மோட பயங்கரமாக நம்ம சாமான் பார்த்தீங்கன்னா ஒரு சேவியர் மாதிரி ஹீரோயினுக்கு துணையாக வந்து நிற்கிறாரு. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நன்றி, நீங்கள் இப்போ கிளம்பி போகலான்னு அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சாவன் சொல்கிறாரு. ஹீஜுவுக்கும் சாவனுக்கும் என்ன ரிலேஷன் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவரோட திடீர்னு வந்தார், நம்மளை கிளம்பி போக சொல்கிறாருன்னு அவங்க ஆச்சரியமாக கேள்வி கேட்குறாங்க. ஹீஜு என்னோட ஃபேமிலி, இவன் என்னோட ஒய்ஃப்னு சொல்கிறாரு. சுற்றி இருக்க 3 பேருமே அப்படியே ஷாக்கில் நிற்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல எபிசோடே முடிக்கிறாங்க. இந்த எபிசோடை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹிடன் லவ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஹிடன் லவ்க்கான சீக்குவல் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அப்டேட் ஸ்டோரியாக நம்ம லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ராமா கண்டென்ட்ஸ் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோங்க இந்த ஒரு வீடியோ. பாய்.